ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒர்க்லாம் முடிச்சுட்டு பொழுது போகலன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி ஒரு 3 ஆரஞ்சு 2 வீக்ஸ் முன்னாடி ஊர்லேருந்து வரப்போ நான் எடுத்துட்டு வந்தேன். இத ஃபர்ஸ்ட்டு உரிச்சு செத்துருச்சா இல்ல உயிரோட இருக்கான்னு பார்க்கணும். நல்ல வேளை உயிரோட தான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூடியூப்ல இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குல்ல அந்த ஆரஞ்சு ரெசிபி தான் பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸி, நல்லா பேசிக் மசாலா வச்சு பண்ணிடலாம். நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு 2 ஆரஞ்சு எடுத்து வச்சிருந்தேன். சரி நல்லாருக்குமோ, நல்லா இருக்காதோ, எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனா சூப்பரா இருந்தது. இன்னொன்னு போட்டு நம்ம ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ஆரஞ்சு இந்த மாரி தனித்தனியா நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாரி பிரிச்சு எடுத்துட்டு அத ஒரு பவுல்ல போட்டு, அதோட மிளகாத்தூள், உப்பு, பெப்பர், அப்புறம் சாட் மசாலா இது 4 தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கட் பண்ண கொத்தமல்லி, லெமன் ஜூஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இல்ல. அதனால நான் இது 4 மட்டும் ஆட் பண்ணிட்டு, அத ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சு குலுக்கணும். எல்லா பக்கமும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகுற மாரி. எல்லாரும் ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருந்தாங்க. இது ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல தான் இருந்துச்சு. நான் இன்னும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டேன்னா சத்தியமா எனக்கு சளி பிடிச்சிரும். அதனால நான் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கல. இத சாப்பிட்டு பார்த்தா எப்படி தெரியுமா இருந்தது? சின்ன வயசுல நம்ம இந்த மாங்காய், நெல்லிக்காய்லலாம் மிளகாத்தூள், உப்பு போட்டு சாப்பிடுவோம்ல, கைண்ட் ஆஃப் அந்த மாரி டேஸ்ட் ரொம்ப புடிச்சிருந்தது. கண்ண மூடி தொறக்கறதுக்குள்ள நாங்க காலி பண்ணிட்டோம்.